வந்த வினையும் வருகின்ற வினையும் கந்தனின் பெயர் சொன்னால் ஓடிவிடும் என்பார்கள். முருகனை வீட்டில் இருந்து வழிபடுவது ஒரு விதமான பலனை தரும் என்றாலும் கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிக விரைவான பலனை தரும். அப்படி முருகப்பெருமானை எந்த நேரத்தில் சென்று வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும், எந்த பிரச்சனை தீருவதற்கு முருகனை எப்படி தரிசிக்க வேண்டும் என்பதனை இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் சென்று வழிபடுவது இன்னும் சிறப்பானது. முருகப்பெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள். எவர் ஒருவர் நம்பிக்கையுடன் அவரை வழிபடுகின்றாரோ அவருக்கு வேண்டிய வரங்களை வேண்டியபடி தந்தருள்வார் முருகப்பெருமான். இது இன்றும் பல பக்தர்களின் வாழ்க்கையில் நடந்து வரும் உண்மை அனுபவமாகும். முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொருட்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. நமக்கு என்ன பிரச்சனை, எந்த தேவை உள்ளதோ அதற்கேற்ற பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் துன்பங்கள் தீரும். அதேபோல் முருகப்பெருமானை தரிசிக்கும் நேரங்களுக்கு ஏற்ப பலன்களும் மாறுபடும். முருகனை தரிசிக்கும் நேரமும் பலன்களும். விஸ்வரூப தரிசனம் எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடியது. முதல் காலத்தில் செய்யக்கூடிய அலங்காரம் நல்ல இடத்தில் வேலை கிடைக்கும். உச்சிகால பூஜை குழந்தை வரம் கிடைக்கும். சாயரட்சை பூஜை குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பள்ளியறை பூஜை தம்பதி ஒற்றுமை, பிரிந்தவர்கள் ஒன்று சேர மன அமைதி கிடைக்க இந்த தரிசனம் ஏற்றது. அர்த்தஜாம பூஜை வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய, நினைத்த காரியத்தை சாதிக்க, நிறைவான வாழ்க்கை பெற வழிவகுக்கும். அது மட்டுமல்ல, முருகப்பெருமானுக்கு வெள்ளி கவசம் அல்லது வெள்ளியால் ஆன நெற்றிப்பட்டை சாற்றி இருக்கும் போது தரிசனம் செய்தால் சுக்கிரனின் அருள் கிடைத்து செல்வங்கள் சேரும். பண கஷ்டங்கள் உள்ளிட்ட கஷ்டங்கள் தீரும். முருகப்பெருமானுக்கு தங்க கவசம் அல்லது தங்க அங்கி சாற்றப்பட்டிருக்கும் போது தரிசனம் செய்தால் குரு பகவானின் அருள் கிடைக்கும். தங்கம் குருவின் அம்சம் என்பதாலும் முருகப்பெருமானும் குரு அம்சம் உடையவர் என்பதாலும் தங்க அங்கி அலங்காரத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. முருகப்பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம், அபிஷேகத்திற்கு முன்பு நடைபெறும் பூஜை, அபிஷேகத்திற்கு பிறகு நடைபெறும் பூஜை என ஒவ்வொரு உற்சவங்களையும் பார்ப்பது ஒவ்வொரு விதமான பலன்களை தரும். அதனால் முருகப்பெருமானை சாதாரணமாக சென்று தரிசனம் செய்வதை விட நமக்கு என்ன தேவையோ அந்த வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் சென்று தரிசித்தால் நம்முடைய வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும். வேலை தேடி கஷ்டப்படுபவர்கள், வேலையில் பிரச்சனை உள்ளவர்கள், வேலையில் முன்னேற்றம், பதவி உயர்வு இல்லை என்கின்றவர்கள் முருகனின் வேலுக்கு வியாழக்கிழமைகளில் பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது உயர்ந்த பலனை தரும். இந்த முறையில் தமிழ்க்கடவுள் முருகப்பெருமானை வழிபட்டு அவரது பெரு அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.